ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு Travel with Abhi. ஸோ போன எபிசோடில் நம்ம வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த ஸ்டீப்பான லைக் அந்த ரோட்டில் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ கார் லைக் அப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்னால அது வண்டி ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. So we went to the Poppy Hills Adventure Park. இது வந்து exclusively for kids as well as adults விளையாடுற கேம்ஸுமே இருந்தது. ஆக்சுவலி இங்கே வந்து நிறையா கொஞ்சம் அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. பட் we didn't opt for it because அப்போ தான் நாங்கள் ஹெவியாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு we went there. அதனால ரொம்ப செலக்டிவாக இருக்கிற ரைட்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ இதில் வந்து நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றா வந்து யூ கேன் செலக்ட் தி பேக்கேஜ் அண்ட் யூ கேன் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் ரைட்ஸ், ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் அதுக்கு காசு கட்டி நீங்கள் அதுக்குமே போகலாம். ஸோ கிட்ஸுக்கு வந்து இந்த ட்ராம்பிளின் பார்க்கு, அதுக்கப்புறம் ராக் கிளைம்பிங், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ ஏடிவி ரைட்ஸ் இருந்தது. அடல்ட்ஸ்க்கு வந்து கிரிக்கெட்டு, பெயிண்ட்பால், அப்புறம் வந்து பஞ்சி ஜம்பிங், ரோப் கிளைம்பிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு அடல்ட்ஸ்க்குமே வந்து இருந்தது. ஸோ என்னோடய அக்கா பையன் வந்துட்டு இந்த ராக் கிளைம்பிங்லாம் ட்ரை பண்ணான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு 2 கொஞ்சம் ஸ்டெப்பு போகும்போதே காலில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் ஏற வச்சோம். ஆக்சுவலி நிறைய சில்ட்ரன் வந்து they were trying to climb that rock. நிறைய பேரண்ட்ஸும் எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். அண்ட் ஏடிவி ரைட் நாங்கள் ட்ரை பண்ணல பிகாஸ் there was only one ஏடிவி ரைட் இன் ஃபங்க்ஷன். ஸோ ஒன்று ஏதோ ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அது ஒர்க் ஆகலை. நாங்கள் லைனில் நிற்கிறச்சே. ஸோ we didn't go for that. ஸோ பெயிண்ட் பால்லாம் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலி அதை டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இட் வாஸ் குட். இது நல்லா இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து இருந்தது. பட் இதுவும் நல்லா தான் இருந்தது. முடிச்சுட்டு பீக்கோ பார்க் எல்லாம் பார்த்துட்டு ரெசார்ட்டுக்கு போயிட்டு தூங்கியாச்சு. தூங்கிட்டு அடுத்த நாள் கிளம்புற வந்து we went to the Chevron Temple. ஸோ Chevron Temple and வியூ பாயிண்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வந்து இருக்கு. ஆமாம், Chevron Temple வந்து ஒரு கேவ் டெம்பிள். ஸோ நம்ம அந்த டெம்பிள்குள்ளே போயிட்டு சாமி வந்துட்டு உள்ளே இருப்பாங்க, லைக் கேவுக்குள்ளே இருப்பாங்க. நம்ம பெண்ட் பண்ணி உள்ளே நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வெளியே வந்து உங்களுக்கு முடவாட்டுக்கால் சூப், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. we got a few and we tried that soup.
ஆக்சுவலி 10 ரூபா தான் அந்த சூப்பு. பட் ஆனால் வந்து நல்லா பெப்பரியாக வந்து ரொம்ப எம்மியாக இருந்தது. அதுவும் அந்த வியூ பாயிண்டில் நின்று நீங்கள் குடிக்கிறச்சே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. தென் அந்த வியூ பாயிண்ட்டு போயிட்டு வி கிளிக் சம் ஃபியூ பிக்சர்ஸ், வீடியோலாம் எடுத்துட்டு வி ஹெடட் பேக் டு தி ரெசார்ட். அங்கே வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா பீகோ பார்க். ஸோ பீகோ பார்க் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், லைக் எவ்ரி ஒன் ஷுட் விசிட். ஃபார் சில்ட்ரனுக்கு தான் வந்து இந்த பீகோ பார்க் வந்து போகிறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, யூ கேன் என்கேஜ் யுவர் சில்ட்ரன் ஹியர். ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சில்ட்ரனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இருந்தது. ஸோ பீட் டபுள் டெக்கர் பஸ் ரைடு, அப்புறம் அவங்களுக்கு சைக்கிளிங், போனி ரைடு, அதுக்கப்புறம் வந்து இந்த கோய் ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறது, அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கோய் ஃபிஷ்க்கு என்ட்ரிக்கு வந்து செப்ரேட் சார்ஜஸ் இருக்கும். பேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணி அந்த பேர்ட்ஸ் பார்க்குள்ளே போகணுனாலுமே அதுக்குமே செப்ரேட் சார்ஜஸ் இருக்கும். ஸோ என்ட்ரி சார்ஜஸ் இல்லாமல் எடிஷ்னலாக நீங்கள் இந்த சார்ஜஸ்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று எல்லாம் கச்சன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பீகோ பார்க்குள்ளேயே வந்து பெட் அனிமல்ஸ் நம்ம வந்து போய் ஃபீட் பண்ணலாம், அவங்க கிட்ட உட்காந்துக்கலாம், விளையாடலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ற டாக் வந்து இருந்துச்சு. இது ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. நான் என்னோட அக்கா பையன் தான் போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து இது என்னன்னே அவனுக்கு தெரியல. அது ஒரு டாக்ன்றதே அவன் வந்து லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணான். நாய் தானே அது, உள்ள வந்துட்டு நாய. ஸோ அதுவே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அண்ட் எனக்கு வந்து அந்த பிளாக் டாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது என் பக்கத்துலேயே அழகாக வந்து உட்காந்துருச்சு. ஸோ ஃபீட் பண்ணுறனோ இல்லையோ, பட் அது என் பக்கத்துலேயே இருந்ததுனால ஐ ஃபெல்ட் தி லவ் ஸோ மச். எனக்கு அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக திட்டுவாங்க, ஒன்றா வளர்க்குறதே அதிகம், இதில் நாய் வேறையா அப்படின்ட்டு. ஸோ அதனால் பட் அந்த டைமில் அங்கே மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ரெப்டைல்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்னேக் எடுத்து லைக் அவங்க கழுத்தில் கூட மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரிஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை எங்களை மாதிரி ரிஸ்க்லாம் வேணாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் வந்து ஃபீட் பண்ணோம். ஆக்சுவலி என்னென்னா பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. லைக் நம்ம கை நீட்டிகிட்டே இருந்தாலே டக்குன்னு வந்து உட்காந்துருது.
உட்காந்துட்டு அது போகவும் இல்லை, நம்ம என்ன பண்ணாலும் அது போகவும் மாட்டேங்குது. விட்டுட்டு போகவே எங்களுக்கு மனசு இல்லை. ஸோ அப்படியே மெதுவாக அப்படியே அந்த ட்ரீஸ் கிட்டலாம் கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது இறங்கிடுது கீழே. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி பிளான்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2 to 3 பிளான்ஸ் வந்து இங்கே வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த பீக்கு பார்க் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஜூட் டு சென்னை. Back to home with a lot of memories. அந்த டிரைவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மேலே ஏறுறதும் சரி கீழே இறங்குறதும் சரி ரொம்ப அட்வென்ச்சரஸ் டிரைவ் தான். அண்ட் லைக் Actually, it was very narrow. அதனால ஆமாம், வந்து ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப நேரோ. ஸோ அதனால் நீங்கள் போகும்போது ரொம்ப பார்த்து போங்க, ஹாரன் அடிச்சுட்டே இருங்க. லைக் ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் நின்றுட்டு போங்க. இப்போ வர கார்ஸ் எல்லாமே யாருமே நிற்கிறது இல்லை, ஸ்வைனும் வந்து பூந்துடுறாங்க. ஸோ நின்று அவங்களுக்கும் வழி விட்டு நீங்களும் போனீங்கன்னா 2 பேரும் ஹாப்பியாக போயிடலாம். ஸோ ஸ்லோவாக போங்க, நிறையா ரோட்ஸ் பம்பியாக இருக்கும். ஸோ பி சேஃப், டிரைவ் சேஃப், பி ஹாப்பி. this is Havinya and Abhishek signing on from Travia. குட் பை. Bye. மீண்டும் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் vlogல. பாய் Bye. பாய் Bye bye. பாய் பாய். Bye.